கல்யாணம் என்னமோ 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா, நாங்க ஆடி அசைஞ்சு 11 மணிக்கு தான் மண்டபத்துக்கே வந்தோம். அதுவும் இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாரி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பூ வைக்கிற ஃபங்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக என் ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்துட்டு வந்தது. அப்போ இந்த சாரி கட்டினது செகண்ட் டைம். அதுக்கப்புறம் இப்ப தான் கட்டுறேன். அண்ட் பொண்ணு மாப்பிள்ளையோட காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா, பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பேருமே அவ்ளோ கியூட்டா இருந்தாங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேமிலி எல்லாரும் கூட்டமா உட்காந்து ஒரு சைடு கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு என் பையன் கல்யாணமே முடிஞ்சிருச்சு. எதுக்குடா இனி ஸ்டேஜுக்கு டெக்கரேஷன் சொல்லிட்டு அங்க இருக்க பூவெல்லாம் பிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இந்த குழந்தை பாத்தீங்கன்னா என்னோட இன்னொரு அண்ணாவோட பையன். குழந்தை பிறந்து 45 டேஸ் தான் ஆகுது. அவ்வளோ குட்டியா கியூட்டா இருந்துச்சு. அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் கதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்தாச்சு. பிரெக்னெண்டா இருக்க யாராவது பருப்பு சாப்பிடுவாங்களா? எனக்கு ஆதிரனுக்குலாம் பருப்பு ஸ்மெல் சுத்தமா பிடிக்காது. பட் இந்த குழந்தைக்கு சாம்பார் பருப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட முடியுது. இந்த புளிக்குழம்பு வத்த குழம்பு அதெல்லாம் பிடிக்க மாட்டேது. வாயே கண்ணா பின்னான்னு மாறி போய் கிடக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு நாங்களும் கிளம்புனா வர வழி எல்லாம் மலை. அங்கங்க நின்னு ஒரு வழியா எங்க பெரியமா வீட்டை வந்து சேர்ந்தாச்சு. எங்க பெரியமா வீட்டுக்கு வந்தேன்னா நான் பண்ற ஃபர்ஸ்ட் வேலை வெயிட் செக் பண்றதான். பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 2 கிலோ கிட்ட கூடி இருக்கேன். அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு 10:30க்கு மேல தான் எங்க வீட்டுக்கே வந்தோம்.